பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் சந்திப்பது தேவ கிருபையே. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நாம் மீண்டும் ஒரு விசை ஒருவரை சந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தி, இந்த ஷார்ட் மெசேஜ் இந்த நாள் முழுவதும் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை, விருப்பம். நிச்சயமாக கேட்கும். அந்த வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி அந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டால் இந்த நாள் ஒரு மகிமையின் நாளாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்குரிய வார்த்தைக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. அதாவது தாயின் வயிற்றில் இருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் எழும்பி நடக்காமல் கை கால் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் லீஸ்திரா என்ற ஒரு பட்டணத்தில். அவனை உற்று பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்ன உடனே உதித்து எழுந்து நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு தாழ்மையோடு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டு விசுவாசிக்கிறனை விட காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறது என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தை வைத்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நாம் விசுவாசித்திருக்கிறவர், நீங்க விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர். ஏன் அவர் நடத்த மாட்டாரா? உங்க சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், ஒருவேளை நிந்தை அவமானத்தோடு இருக்கலாம். சூழ்நிலை மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அதனாலதான் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை இருக்கு, கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு அவங்க பேசுற அளவுக்கு நம்ம ஜீவியம் இருக்குது, கர்த்தருக்கு தோத்திரம். நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் நாளைக்கு நம்முடைய சூழ்நிலை மாறும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த விசுவாச வார்த்தையை வீட்டில் இருக்கிறவங்களோடு பேசுங்க. நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்லுங்க. அவங்க ஆவியில ஒரு உயிர் மீட்சி உண்டாகும். சரியா? ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. வலது கரத்தை முடிந்தால் உயர்த்தி ஜெபிங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு லீஸ்திராவில தாயின் வயிற்றில் இருந்த சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் உற்று பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதை கண்டு, ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி கால் ஊன்றி எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே நின்றானப்பா. தலை நிமிர்ந்து நிற்க முடியாத பிரச்சனைகள் தலைக்கு மேல போயிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இன்று கண்ட எகிப்தியனை நீ காண மாட்ட என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நான் திடப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். நல்ல சுகத்தையும் தைரியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்த போகிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை தைரியமாய் திடப்படுத்தி பலப்படுத்திட்டார். ஒவ்வொரு நாளும் சொல்றத இன்னைக்கு சொல்றேன். உங்களை போல எவ்வளவு பேர் சொந்து போயிருக்காங்களோ நமக்கு தெரியாதுல்ல. அவர்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணிருங்க. அவங்களும் கர்த்தருக்குள்ள பலப்பட்டுருவாங்க. கர்த்தர் சித்தமானால் நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்காகவும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காகவும் நீங்க ஜெபிக்கணும்னு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.